ஹலோ ஹாய்ஸ் நான் அவங்க ஸ்டாப் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ஹைவேஸ். என்னடா இந்தியன் ஹைவேஸ் காட்டு புரியாடா, இன்ட்ரொடக்ஷனுக்கு மட்டும் ரோப்ளாக்ஸை காமிச்சாடா? இல்லை, நம்ம இந்தியன் ஹைவேஸை இந்த கேமில் பார்க்க போகிறோம். டே 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 எனக்கு இந்த பைக்கெலாம் வேணாம். என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால தான் பைக் வேணான்னு சொன்னேன். ஓகே, ஃபஸ்ட்டு பைக்கு வாங்குவோம். நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோண்ணா? வெறும் 30 ரூபாய். 30 30 30 30 30 30 30 30 30. அதனால் நம்ம 30 ரூபாய்க்கு இதுதான் வாங்க முடியும். ஒரு வாட்டி ஓட்ட முடியுமா பாப்போம். ஒரு வாட்டி ஓட்டி காமிச்சிருவேன் கைஸ். இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி ஃபோனில் இது விளாண்டுட்டு தான் இப்போ விளாட்றேன். சரி, ஃபஸ்ட்டு இதை ஓட்டி காமிச்சிட்றேன் கைஸ். நம்ம இந்த மாதிரி கடைசி ஓட்ட போகிறோம். கடைசியில் ஐயோ முன்னூறா, அதான் வாய்டு 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 ரீஸ்பான். இந்த கேமில் ஒரு 5 ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். எது வேறு யாரோட பைக்கே ஓட்டினோன்னா 5 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கும். அதனால தான் 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு நின்றுச்சு. சரி, நம்ம ஸ்கூட்டி எடுப்போம். ஸ்கூட்டி பேர் என்னது? எலக்ட்ரிக். சூப்பர் இருக்கு. என்னடா அது? ஐயோ, எங்கேயோ வந்து நிப்பாட்டி இருக்கு. ஓகே, சரி, ரோடு இங்கே தான் இருக்குது. ரோடுக்கு ஜாயின் ஆயிடுவோம். ஓகே, என்ன புகை தள்ளுது? ஓ, மண் ரோடில் போகிறோன்னா புகை தள்ளுதா? ஆனால் இந்த கேம் நல்லா எவனோ இந்தியன் தான் பண்ணியிருக்கான் போல். நான் எங்கள் பாட்டி ஃபோனில் விளாண்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வண்டி எடுத்து கஷ்டப்பட்டு அந்த ப்ளூ கலர் வண்டி எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூ கலர் வண்டி எடுத்தேன். இல்லைப்பா, இருங்க, முதல்ல அங்கே போய் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு அங்கே போய் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் மினிட்ஸுக்கு முன்னால் தான் விளாடுக்கணுங்க. எங்கள் பாட்டி லூடோ விளாண்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க, பேசணும்னு சொல்லிட்டு, யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரோப்ளாக்ஸுக்குள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஓகே ஓகே, பொறுமையாக ஒரு 50 வரப்போகுது. அப்போ நான் ஒரு 55,000 தானே வரும். இன்னும் கொஞ்சம் ஓகே, எப்பட்றா மறுபடியும் போவேன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், ரீஸ்பான். நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் ரீஸ்பான் அமைக்கி மறுபடியும் அங்கே போயிடலாம். ஏன்னா டெலிபோர்ட்டிங்க்கு அவங்க எதுவும் கொடுக்கல, அதனால் அப்படி தான் போகணும். சரி, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். யாரா அவன்? மைக்கேல் ஜாக்சன் தான். எப்படியோ மண்டைய பாரு. ஃபஸ்ட்டு என் ஸ்கூட்டியை போட்டு கஷ்டப்பட்டு முடங்கி ப்ளூ கலர் வண்டி எடுத்த உடனே அதை எடுத்துகிட்டு R15 தானே, R15 எடுத்துட்டு அவ்வளோதான், லிமிட்டே இல்லாமல் நான் பாட்டு ஒரு அழுத்திட்டேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கு எதுவுமே தெரியல. நான் பாட்டி பிடிச்சி அழுத்திட்டு சரி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கே வந்திருக்குன்னே தெரிலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஸ்பான் அன்னைக்கு வந்துட்டேன். வந்த உடனே காசு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அதனால் P7 இருக்குல்ல, அதை வாங்கினேன். இல்லையே, R15 வாங்கிட்டு கொஞ்சம் காசு வந்தோடனே ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சு. அதை வச்சு கேடிஎம் வாங்கினேன். அதாவது D3090 இருக்குது. அது கேடிஎம் தான், அவங்க அப்படி போட்டிருக்காங்க.
அது வாங்கினேன். அது வாங்கிட்டு தான் லிமிட்டே எல்லாம் போயிட்டு கடைசியாக P7 வாங்கினேன். அதை வாங்கினேன் நான் பண்ண பாவம். அவ்வளோதான். இந்த கேமோட எண்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு போனேன்னா பார்த்துக்கோங்க. இந்த கேமோட எண்டு எங்கடா இருக்கு பார்த்துட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேமோட எண்டு வரைக்கும் போயிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்படியோ போய் கடைசியாக போர் அடிச்சிருச்சு. சரி நம்ம கொஞ்ச நேரம் இது விளாடலாம், கேம் ப்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ப்ளே போட வந்துட்டேன். அந்த ஒரு சிப்பாயை பார்த்தேனே, போங்கடா அங்கிட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சிப்பாக இருந்தான். டைட்டன் இவனா? அப்போ நான் அப்போ எங்கள் பாட்டி ஃபோனில் விளாண்ட ஒரே சர்வரில் தான் இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கேன். அடிப்பொல்லியானே, சூப்பர். என்னடா காசு ஏற மாட்டேங்குது. காசும் ஏற மாட்டேங்குது, இதுவும் ஏற மாட்டேங்குது. ஏறுது. ஒருத்தன் காரை அழுத்திட்டான். அடே எங்கிட்டு போ. ரொம்ப மக்கர் பண்ணுது இந்த வண்டி. எனக்கு ஸ்கூட்டியே பிடிக்காது. ஸ்கூட்டி வேஸ்ட்டு. ஸ்கூட்டி தான் வேஸ்ட்டு. எனக்கு கேடிஎம் பைக் பிடிக்கும். பைக்ஸ் பிடிக்கும். அதில் எனக்கு கேடிஎம்மு அந்த பைக்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் பைக் லவருங்க. காரு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கேடிஎம் பைக் ஒன்று வாங்குவேன். அவ்வளோதான். வாங்கி ஒரு ஸ்டோர் பார்க்கிங் ஏரியா மாதிரி வாங்கி ஒரு கேடிஎம்மு அடுத்து R15 அடுத்து தான் டாப்பில் இருக்கிற எல்லா பைக்கையுமே வாங்கிடுவேன். நான் உழைச்சி வீட்டுக்கு சம்பாதிக்கிறேனோ இல்லையா, நான் பைக்குக்கு சம்பாதிச்சிருவேன். நான் முக்கி ஃபஸ்ட்டு காலேஜ் போனோடனே முதல்ல வேலையாக ஒரு ஸ்கூட்டியை வாங்கி, எதுக்குன்னா அப்போல்லாம் வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால் முதல் வேலையாக ஸ்கூட்டியை வாங்கணும். அடுத்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு அப்புறமா வண்டி வாங்கலாம் பார்க்கணும். ஓகே, இப்போ ரீஸ்பான் உடனே நாம் கேடிஎம் பைக்கை வாங்குகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கேடிஎம் பைக் வாங்க போகிறோம். ரன் கரெக்டு. இந்த கேமோட எண்டு வரைக்கும் போனவங்க எத்தனை பேருன்ட்டு போட வேணாமா? இவங்கெல்லாம் போட்டா என்ன போடாட்டி என்னடா தம்பிய பனியன் டோசர் போட்டிருக்கேன். யாரா அவன்? ஷார்ப்பா? அட்டியோ ஓடு கொடுமையாக இருக்கானையா. கேன்சல். கேடிஎம் பைக் வாங்குகிறோம், தூக்குறோம். ஓகே, இப்போ கேடிஎம் பைக் வாங்க போகிறோம் கைஸ். இப்போ நம்ம கேடிஎம் பைக் வாங்க போகிறோம் கைஸ். போலே கேடிஎம் பைக் வாங்கியாச்சு. ட்ரீமில் வாங்க முடியல. என்னடா அப்படியே வந்து யாரை பார்க்குறான்? சொருப்பிங்கணும். நம்ம ட்ரீம் பைக்கை இப்போது நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க கைஸ். கடுப்பேத்துறீங்களே. அவ்வளோதான். இந்த தலை இருக்கிற கோடெலாம் ஏதோ கண்டினியூஸாக போட்ட கோடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த பைக்கை வச்சு நம்ம கேம் எண்டுக்கு போவோமா, எதை வச்சு போவோம்? சரி போவோம், போவோம். ஏன்னா பச்சை கலரில் இருக்குது. கேமில் பைக் கலர் மாற்ற முடியுமான்னு தான் தெரில. அப்போ மாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதே பைக்கு தான். பைக்குன்ட்டு சொன்னாலே அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவேன்.
பைக்குன்னு எழுதி கொடுத்தாலே ஓட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து யாரா அவன்? ஸ்கூட்டியா? தம்பி ஸ்கூட்டி தம்பி, நல்லா ஓட்டுப்பா, பொறுமையாக தள்ளிட்டு போ. ஸ்கூட்டியா? பைக்கை பாரு, கேடிஎம் பைக்கை பாரு. கேடிஎம் பைக்கு எதுக்கு வேறு ஏதோ பேர் போட்டிருக்காங்கன்னு தெரில. சரி, கேடிஎம் பைக்குன்னு போட்டால் என்னவா தெரில. இது எங்கள் தாத்தாவோட சொந்த ஊரில் போகிற வழியில் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். வாழை மரமா? அப்படியே போடு, வாழை மரம்லாம் இருக்குது. சொல்கிறேன், எங்கள் தாத்தா சொந்த ஊருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேங்க. இதை பார்த்துட்டு நான் எங்கள் பாட்டி ஃபோனில் விளையாடும் போது, தாத்தா எங்கே பாருங்க, உங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு போகும்போது இருக்கும்லன்னு சொன்னால், ஆமாம்ல இது என்ன கேமு அப்படின்னு கேட்டாங்க. ரோப்ளாக்ஸு. இல்லை நீங்கள் என்ன கேம் போட்டாலும் வரும் அப்படின்னு சொன்னேன். அவர் விளையாட மாட்டார், சும்மா சொன்னேன். அதுக்கு அவரும் அதே தான் சொன்னார். ஆமாம், நான் என்ன விளையாடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சொன்னேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸ்கூலுக்கு போனோடனே முதல் வேலையை எத்தான் போய் சொல்லுவேன், டேய் இங்கே பாருங்கடா ஐவேஸ்ன்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவாங்க ரோப்ளாக்ஸு. ஸ்கூலில், டியூஷனில், போகிற இடத்துலலாம் எனக்கு ரோப்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் பிச்சை எடுக்க. இந்த கேமோட ரெண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இதுக்கடுத்து ப்ரோ எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ரிட்டன் போயிடாதீங்க. இங்கிட்டு வழி நீங்கள் பார்க்க மாதிரி இருந்துச்சுன்னா போங்க. இல்லைன்னா ஐயோ பார்க்கணும், இங்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள், தென்னை மரம். அமெரிக்காவில் தென்னை மரம் இருக்குமா? எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தென்னை மரம் தோப்பு இருக்குது. தென்னை மரம் தோப்பு, தங்கத்தில் காப்பு, வச்சாம்பார் ஆப்பு. ஐம் த கேமர், ஸ்டாப்பு. ஐயோ, கரண்டு அந்த கம்பல் அடித்து செதறி இருப்பேன். இப்போ என்னடா அங்கே நின்று போஸ் கொடுத்துட்ருக்கீங்க? அவ்வளோதான். நான்லாம் உண்மையிலே பைக் ஓட்டினேன்னா ஒரு அழுத்து தான், எங்கே போவேன்லாம் தெரியாது. நான் பாட்டி ஒரு அழுத்து. தோப்பு. என்னடா அது, வண்டியில் பல்ட்டி அடிக்கிறான். வாழை மரம், தென்னை மரம், தோப்புக்குள்ளே வண்டி விட்டாச்சு. சரி, ஏதாவது சோறு போட்டாங்கன்னா வாழை மரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கிட்டு எங்கிட்ட போனோம்னா மறுபடியும் நான் எங்கிட்ட தான் போகணுமா? ப்ரோ போகலாம் ப்ரோ. அடியோ போடு. நம்ம இப்போது பிரிட்ஜில் ஏறிட்டு இருக்கோம் கைஸ். பிரிட்ஜ். ஐயோ, என்ன மாதிரி சொன்னாலும் வர மாட்டேங்குது. மாடுலேஷன். இவன் யாரா காரை எடுத்துகிட்டு வந்து இதில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன்? டே வழி அங்கிட்டு இருக்குடா, கார் அது கடை இங்கே ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ரோடு ரோடு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல். ரோடு எங்கே இருக்குன்னே தெரியாமல் கேம் விளாட்றான். இப்படி 2 லட்ச ரூபா ஒரே அட்டம்ப்டில் எடுத்தாச்சு. நான் இந்த பைக்கை வச்சு கூட நான் இந்த கேமோட எண்டை பார்த்துடலாம். இது அடுத்து இருக்கிற பைக்கெல்லாம் வச்சு இந்த கேமோட எண்டை பார்க்க முடியுமா? நம்மளால் ஓட்ட முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். நம்மளால் ஓட்டவே முடியாது முதல்ல. அவ்வளோதான், 3 லட்சம் நம்ம எடுக்க போகிறோம் கைஸ். அதுக்குன்னு விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், போகிறேன். நான் பாட்டி போகிறேன், எங்கே போகிறேன்லாம் தெரில. அது இன்னொரு ரோடு பிரியுது, அவ்வளோதான். 4 ரோடு பிரியுது. ஐயோ, என்னடா அது? இனிடியோ மடியா பிரிட்ஜு. அவ்வளோதான், நிப்பாட்டம். நான் பாட்டி அழுத்திக்கிட்டே இருக்கேன் நான். சூப்படி.
கீழே என்ன ஜிஏ ஒன்று என்னமோ போட்டிருக்காங்க. இரு 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 நம்ம ஊர் வீட்டை பார்த்துட்டு போவோம். ஓகே. நம்ம ஊர் இல்லை, நம்ம ஊர் அப்படியே சொல்ல பிடிச்சி வச்சுருவாங்களே. சரி காய்ச்சி தான் காய்ச்சி என் வீடு நல்லா பார்த்துக்கோங்க, கண்ணை திறந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வீடு நல்லா இருக்கே. சரி நம்ம வண்டி எடுப்போம். இந்த வீட்டுக்கு வீடு வச்சுருக்காங்களே, வீட்டுக்கு கதை வச்சுங்களாடா. என்னடா காசெல்லாம் பிடிக்கிட்டு கஷ்டப்பட்டு காசெல்லாத்தையும் வச்சுருந்தானே. சரி மறுபடியும் நம்ம கொண்டு வராமல் இருக்க போகிறோம் காசு. ஒரு அளத்துலேயே நம்மளுக்கு காசு கொத்து கொத்தாக கிடைக்குது. நம்ம இந்த கேமையும் சுற்றி வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த சொன்னேன்ல, நினச்சேன் என்னடா அது இதை வந்து ஏற்கனவே இருந்த இடம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். இருந்த இடமே அப்படின்னா இந்த கேம் நம்ம இப்போ சுற்றி தான் வந்துருக்கோம். அட கடவுளே, என்ன சோதனை. சரி நமக்கு இவ்வளோ நாள் சுற்றின இல்லை, எவ்வளோ கிடச்சிருக்கு? 3 லட்சம் இருக்குது நம்மக்கிட்ட இப்போது. ஓகே, நம்ம இப்போ இதை எடுக்க போகிறோம். கடைசியாக இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை வேணாம் அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. இரே ஹக்காய் பையன்டா அது தெரியல. The Lord will guide you continually. நம்ம போட்டுக்கங்க. நம்ம தான் கேமே சுற்றி வந்துட்டேன்டா. நான் எங்கே வச்சேனே தெரில. கீழே வா. லோடிங்கா ஒரு ஆளுத்துக்கு 100 தொட்டுது. அதான் 100 தொட்டுச்சு. இது எவ்வளோ போகும்? 200 விடலை. அது 260 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இப்போது. வாட் சைக்மா. ரோடை விட்டு போகிறேன். அப்புறம் ரோடை விட்டு போய் நான் பாட்டி ஏதோ வாய்டில் போய் விழுந்துட போகிறோம். வாய்டு போ. ரோடை ரொம்ப நடுவில் போனோம். இந்த வந்துருச்சுல, அதுக்காண்டி தான் நானும் பயந்துக்கிட்டு நடுவில் போகல. அவ்வளோ ரோடை பிடிச்சாச்சு. அவ்வளோதான். அசால்ட்டாக நம்ம என்ன 1 லட்சம் ரூபாய் எடுத்துருவோம் போல். ஏய் வல்ல மரம் அப்படியே தமிழ்நாட்டை அப்படியே கரைச்சி ஊற்றுன மாதிரி தான் தோணுது. இவர் சிவகாசி சைடுன்னு நினைக்கிறேன் இந்த கேமை ரெடி பண்ணவர். ஃபுல்லாக சிவகாசி பக்கத்தில் அந்த மாதிரியே தான் அவர் எடுத்திருக்காரு. ஆனால் இதை நான் ரெடி பண்ணலப்பா, நான் சிவகாசி தான். அதான் நம்மளுக்கு நான் ஒட்டிக்கிட்டு வரல, அவ்வளோதான். உயிரோட இருந்துக்க மாட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம் நிப்பாட்டிடுச்சு நம்மளை. சொத்தாடா என்ன. அப்புறம் திரும்பிக்கிட்டு இருக்கேன். சொர்றன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. நாம் இப்போது இன்னொரு வழியை ட்ரை பண்ண போகிறோம். இதே வழி தான், இதில் இன்னொரு வழி. அதாவது போக தெரியும். ஐயோ கம்பத்தில் இருந்தேன்.
ஏ இங்கே இருக்கு பிரேக்கப் பிடி. சரி, பிரேக்கப் பிடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போன இருக்குது. ஓகே கை இந்த வழி தான் இப்போ போக போகிறேன். என்னடா அது, என்ன அது இது? ஹாய் இது என்னடா, இது ஏதோ ஒரு ரோட்டை பிடிக்குது. ஹைவே ஏதாவது பிரிட்ஜு. இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு கீழே இருந்தாச்சு. டாய் என்னடா ஹெட்லெஸ்ஸா? அது சின்ன நாக்கு வலிக்கு பட்டு. சரி, இதை போக வச்சுட்டு இதில் இதுதான் கீழே வா, எடுத்து ஓட்டுறேன். சரி, கஷ்டப்பட்டு எடுத்து அவ்வளோ காசு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அப்படியே வாரி வாயில் போட்டுருச்சு. ரிட்டன் போகிற மாதிரி, ரிட்டன் போனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ நம்ம எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கு மாட்டோம், அது தெரியும். அவ்வளோதானா? ஓ, ஷார்ட்கட்டா? சூப்பரு. இவ்வளோவும் செவத்தோடு தள்ளியாச்சு. வந்தாச்சு. அது ஷார்ட்கட்டு. ஏதோ புதுசாக வழி இருக்கே, சரி மறுபடியும் இந்த வழியாக தானே போகிறோம், ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தால் ஷார்ட்கட்டே தான் அது. தலையோட பொறுப்பில் மண்ணை வரி போட. அதான் வந்தாச்சு. ஒரு சுழண்டுட்டேன். கரெக்டாக திருப்பும் போது தான் இவங்க சார் நாங்கள் ஷார்ட் அடிக்கிறதுக்கும் வச்சுருக்கோம், இங்கே ஒரு 20 ரூபா பக்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். என்ன ரேஸா? அப்படியே செம்மையாக இருக்கியா? வாங்க, 2 பேர் ரேஸ் போக போகிறாங்க. போகலாம். ரைட். ஓகே, மனுஷன் மேலே உட்கார முடியும். ஓகே அட்டியா போடே. போகலாம். ரைட். போகலாம். ரைட் சார். போடா டேய் இப்படே டேய். போகலாம் சார், போங்க சார். அவங்க கூட போயிருக்கலாம், ஏன் போக மாட்டேங்கிறான்? டே போடா டே. சரி, யாஸ். சரி, நான் வண்டியில் நான் பின்னால் இருக்கிற அது பேர் என்ன சொல்லுவாங்க? என்னது எதை போட்டிருக்கேன்? லைன் அண்ட் ஸ்லோவா? ஓகே, சரி நம்ம கிளம்புவோம். விட்டா இன்னும் குதிப்பேன், டிக்கியில் உட்கார வச்சுருவாங்க நம்மளை. இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இந்த கேம் ப்ளே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கான் ஹாலில் வச்சுருங்க. அப்புறம் இந்த கேமை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கேம் செம்மையாக அடிப்பொலியான அந்த மாதிரி தான். இது என்னது? லீடர் போட ருபீஸ் லீடரு மில்லியன் கணக்கில் வச்சுருக்காங்க. $7 மில்லியனு. 100வது $7 மில்லியனா? நம்ம 3 லாக்கே தாங்க அவன் தாண்ட மாட்டேங்கிறோம்.
இது வர நம்ம எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. இது என்னது வெஹிக்கல்ஸ். இன்னும் கொஞ்சம் போனேன்னா கிடச்சிரும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும் வெறும் 20 கிலோமீட்டர் மட்டும்தான் போகணும். 2 லட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம இப்போ ஓட்ட போகிறோம். ஒரு 2 லட்சத்துக்கு ஓட்டிட்டு கேம்ப்லேயே முடிச்சுடுவோம். ஏன்னா அந்த கார் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. வேறு என்னோட தயார ஓட்டினோன்னா நம்மளை தூக்கி அடிச்சிருவாங்க, தூக்கி சச்சிருவாங்க, அவ்வளோதான். வண்டி எனக்கு ஓட்டுறது கடுப்பாக இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். நான் விடிய அந்த ஒரு காருக்காண்டி, ஜிங்கிள் பேர்டு காருக்காண்டி விடிய உட்காந்து ஓட்டியிருக்கேன் கைஸ். அவ்வளோதான். நம்ம இப்போது மறுபடியும் எங்கே மறுபடியும் அந்த ஷோரூமுக்கு போக போகிறோம். டே ஸ்கிட் அடிப்பான்டா அவன் செவுத்தில் அடித்து. இதுதான் இவங்க எதை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காங்க. ராபக்ஸுன்ட்டு சரி, தமிழ்நாட்டுக்காரன் செஞ்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன், அவனை திட்டாமல். இல்லை நேர கேள்வி கேட்பேன் அவனெல்லாம். இப்போல்லாம் கடுப்பேற்றக்கூடாடா. அவன் திடீர்னு ஸ்கிட்ட வேற போட்டுக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம ஏன்னா 2 லட்சம் தான்டா வேணும் எனக்கு. 3 லட்சத்தை வேண்டா கேட்டான். சரி, அள்ளி கொடுக்குறாங்க. அப்படியே இவ்வளோதான். வண்டியை எடுத்து இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே தான் விட போகிறோம். ரோஸே யாராது? ரோஸே அழகான ரோசனை. பேச எனக்கு ஏற்ற பேசுனே. ரோஸ் தான். ரோஸ் டே நம்ம ஆளுங்க தான் இவங்க எல்லாருமே. டே போங்கடா. ஓகே, இப்போ நம்ம அன்லிமிட்டடாக வாங்க போகிறோம். ஓகே, வெஹிக்கல் எட்ரா வண்டிய. ஏதான் வித்தியாசமாக இருக்குடா. இரு. ஓகே, இருங்க, ஹார்ன்லாம் இருக்குது. ஹார்ன் வேலை செய்ய முடியுது. சரி, ஓகே. நான் ஃபுல் கியர் போட்டாச்சு, அவ்வளோதான். ஃபுல் கியரை போட்டு ஒரே அழுத்து தான். ஃபுல் இறா வாய்டுக்கு போகண்டா நம்ம இப்போ. வாய்டு ஓகே. வாய்டு இதுதான் வாய்டா. வாங்க, நான் போகிறேன் மேலே. எதுக்குடா ஸ்டண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கு?
அவ்வளோதான். இங்கிட்ட அப்படியே பொறுமையாக திருப்பி இப்போ மெயின் ரோடு வந்தாச்சு. அவ்வளோதான். கொடுமை. அவ்வளோதான், கொடுமையாக போகுது இதெல்லாம். அவ்வளோ அப்படிதான். ஹாய் காய்ஸ், ஜிங்கிள் பேர்டு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்த டைமில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் கிறிஸ்டினோ அவங்கெல்லாம் நான் கிறிஸ்டின் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நான் ஹார்ட் சரி என்னமோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிறிஸ்டின் ப்ரோ, நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் அப்படின்னு. ஏன்னா நான் கிறிஸ்டின் இல்லை, கிறிஸ்டின் முஸ்லீம் தான். சரி சரி எனக்கு தெரில. யார் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களோ அவங்க கமெண்ட் பண்ணிங்க. ப்ரோ நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் ப்ரோ, நான் கிறிஸ்டினா என்னமோ ஒன்று அப்படி போட்டு விட்ருங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்ட்டு. கைஸ், கடைசியாக வண்டி அங்கே போய் வச்சுட்டு பபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே யாய் நம்மளுக்கு அங்கே வரைக்கும் போகிறதுக்காவது வண்டி வேணும். வாங்கிட்டேன்டா எல்லாம் பாருங்கடா. ஒருத்தன் அடிச்சு தூக்கிட்டேன்டா, பாருங்கடா எல்லாம் பாருங்கடா. அண்ணே என்னடா அண்ணே. ஓகே, இதை நம்மளால் எடுக்க முடியுமா? உள்ளே போகணும். ஓகே, எல்லாம் பண்ண முடியல. ஓகே guys, thanks for watching our videos. Thank you and bye.